மகாபெரியவாச்சரணம். சீமந்தம், வளைகாப்பு அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக நிகழ்ச்சியாக நடக்கக்கூடியது. கர்ப்பஸ்திரீகள் தன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பாதுகாப்பாக பார்த்து கொள்வதற்காக ஒரு ரட்சையாக நடத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த வளைகாப்பு, சீமந்தம் அப்படின்னு சொல்றது. இதற்கு முழு பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீமந்தோ நயனம் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் சொல்றது. இது பிரித்து சொல்லணும் அப்படின்னா சீமந்த உன்னயனம் அப்படின்னு சொல்றது. இந்த உன்னயனம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒன்றை வச்சு அப்படியே மேல்வாக்காக இழுத்துட்டு போறது அப்படின்னு இதுக்கு போகிறோம். சரி, எந்த இடத்துல அப்படின்னா இப்போ கர்ப்பஸ்திரீகள் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு அந்த சீமந்தம், வளைகாப்பு அப்படிங்கிறத நம்ம நடத்துகிறோம். அந்த நேரத்தில் மந்திரங்களை சொல்லி ஒரு சமித்தையை வைத்து அவர்கள் அந்த சீமந்தம், அந்த சிந்தூர வகிடு இருக்கு இல்லையா, அந்த வகிட்டில் ஆரம்பிக்கக்கூடிய இடத்திலிருந்து அப்படியே மேல் நோக்கி இழுத்து சென்று அந்த மந்திரத்தை சொல்வார்களாம். அது சொல்வதனால் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு இது ஒரு ரட்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு இது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வளைகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்றொடருக்கும் பெரியவா அழகாக சொல்லுவார். சில விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது 2 வார்த்தையை சொல்லி ஒரே பொருளை சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா ட்ரங்க் பெட்டி, கேட் வாசல் அப்படின்லாம் சொல்லுவோம். 2மே ஒரே பொருள் தானே. அதுபோலத்தான் இந்த வளைகாப்பு அப்படிங்கிறது பெரியவா சொல்லுவார். இப்போ வலை அப்படின்னாலும் காப்பு தான், காப்புனாலும் வலை தான். இப்போ இந்த காலத்தில் தான் ஒரு வளையலில் எந்த ஒரு டிசைனே இல்லாமல் பிளைனாக இருந்துச்சு, அதுக்கு காப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்போ இருந்தே வளையலுக்கு காப்பு அப்படிங்கிறது பெயர். ஏன் அப்படின்னா வளையலுக்கு காப்பாற்றக்கூடிய சக்தி உண்டு, அது ஒரு ரட்சணமாக இருக்கக்கூடியது. அதற்காகத்தான் அன்று அந்த கர்ப்பிணிகளுக்கு இந்த வளையல்களை அணிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இத்தனை விஷயங்கள் நிறைந்த இந்த சீமந்தம், வளைகாப்பு அப்படிங்கிற விஷயங்களை நாம் இனி புரிந்து கொண்டு அதன்படி நடந்து அந்த விஷயங்களை செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கும் ரட்சையாக இருக்கிறது. இதிலும் இத்தனை அறிவியல் ரீதியாக பொருள் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் இது வேண்டாம்னு சொல்லாமல் இதை போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மகாபெரியவா அழகாக சொல்கிறார். ஏன் அப்படின்னா வளைகாப்பு அன்னைக்கு போட்டுக்குவாங்க, அதுக்கப்புறமா அந்த வளையலை எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா இது ஃபேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது நம்முடைய குழந்தைகளுக்கு இது ரட்சையாக இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். மகாபெரியவா சரணம்.